நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். அற்புதமான பல திருத்தலங்களை நாம் தரிசித்தபடி வருகின்றோம். 108 திவ்ய தேசத்துல முக்கால் திட்டத்துக்கும் மேல நம்ம திருத்தலங்களை தரிசித்தபடி வந்திருக்கோம். இந்த பக்தி நேர நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாள் ஒரு கோவிலோட ஒரு சரித்திரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி அங்க வந்தார், எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார், இப்படி பல விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரோம். அந்த விதத்துல இன்றைய தினம் நம்ம காலடி எடுத்து வைக்கக்கூடிய திருத்தலம் 90வது கோவில். அதாவது 90னா 90 அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 90வது திருத்தலம் 108 பட்டியல்ல பாண்டிய நாட்டு திருத்தலங்களை தான் நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த பாண்டிய நாட்டு பட்டியலை பார்க்கும் பொழுது 18 தலங்கள்ல 13வது தலமானதை இன்று நாம் சேவிக்க இருக்கின்றோம். ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் இனிமையாக இருக்கும். ஏன் தெரியுமா? இனிமை அப்படின்னா வடமொழியில ஒரு சொல் உண்டு, மதுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மதுரா அப்படின்னு சொன்னாலே இனிமை தானே. மதுரா என்பது தென் மதுரை என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இன்று நாம் தரிசிக்க இருப்பது திருக்கூடல் மாநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறது தான். இந்த திருக்கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பெருமாள் என்ன திருநாமத்துல இருக்கார் அப்படிங்கிறத வழக்கம் போல நம்ம பார்த்துடலாம். இங்க மூலவருக்கு கூடல் அழகர் அப்படின்ட்டு பேரு. கிழக்கே திருமுக மண்டலத்தோடு வீற்றிருந்த திருக்கோலத்துல பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கின்றார். அதே போல உற்சவர் வியூக சுந்தரர் அப்படின்ட்டு பெயர். நின்ற திருக்கோலத்துல இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி. தாயார் தனிக்கோவில் நாச்சியார் மதுரவல்லி தாயார் அப்படின்ட்டு பெயர். வகுளவல்லி, வரகுணவல்லி, மரகதவல்லி அப்படிங்கிற திருப்பெயர்களும் இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு உண்டு. விமானம் அஷ்டாங்க விமானம். சில கோவில்களுக்குத்தான் இந்த அஷ்டாங்க விமானம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்து நம்ம பார்ப்போம் திருக்கோஷ்டியூர்ங்கிற ஒரு சரித்திரத்தை. திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தின் சரித்திரத்தை நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் பார்க்கும் பொழுது அங்கேயும் இந்த அஷ்டாங்க விமானம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒன்று. அப்படி இங்க அஷ்டாங்க விமானம், தீர்த்தம், ஹேம புஷ்கரணி, சக்கர தீர்த்தம், கிருதமாலா, வைகை நதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க கூடல் அழகராக பெருமாள் எப்படி எழுந்தருளுகின்றார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். அது மட்டும் அல்ல, பொதுவா கூடல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் கூடல் நகர் அப்படின்ட்டு பெயர் அப்படின்னா, வானத்துல இருந்து ஒரு நதி, அந்த நதி வையத்தை நோக்கி கீழே வந்தது. அதனால தான் அந்த நதிக்கு வையை அப்படின்ட்டு பெயர். அதை தான் இப்ப நம்ம வைகை அப்படின்னு சொல்றோம். அப்போ வையை நதி வையத்தை நோக்கி கீழே இறங்கி வந்ததுனால, வானத்தில் இருந்து இறங்கி வந்ததுனால வையை நதி அப்படின்ட்டு பெயர். வானத்தில் இருக்கக்கூடிய வைகை நதியானது இந்த இடத்துல வந்து பூமியோட கூடுகின்றது. அதனால் கூடல் நகர் அப்படின்னு இதற்கு பெயர். அது மட்டுமல்ல, கிருதமாலா அப்படிங்கிற பெயரும் உண்டு. ஒரு மாலை போல இந்த மதுரையை சுற்றி வருவது அப்படிங்கிறதுனால கிருதமாலா நதி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த கூடல் நகர் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நதியினால தான் கூடல் நகர் அப்படிங்கிற பெயரே தென் மதுரை என்று சொல்லக்கூடியதுக்கு உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மதுரா அப்படின்னு சொல்லக்கூடியதை ரொம்ப அழகாக இரண்டாக நம்ம பார்க்கின்றோம். வடமதுரை என்பது ஒன்று, தென் மதுரை என்பது ஒன்று. வடமதுரை என்பது கண்ணன் அவதரித்த திருத்தலம். அதனால தான் ஆண்டாள் பாசுரத்தில் பாடும் பொழுது கூட மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு பாடுகின்றார். வடமதுரையில் அவதரித்த கண்ணன் எந்த அளவுக்கு மேன்மை கொண்டவரோ அப்படிப்பட்ட அந்த மேன்மைகள் எப்பேற்பட்டது என்று உணர்த்தும் பக்தர்கள் எல்லாம் அவதரித்தது இந்த தென்மதுரை. நமக்கு புராணங்கள் சொல்லும் பொழுது தாமிரபரணி கிருதமாலா நதி தீரத்துல ஆழ்வார்களுடைய அவதாரம் இருக்கும். அந்த ஆழ்வார்களே பெருமாள் வைணவம் என்று சொல்லக்கூடிய பெருமாளின் மேன்மையை உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் எடுத்து பறைசாற்றுவார்கள் என்று கூறியதாம். அதே போல தாமிரபரணி தீரத்துல பார்க்கும் பொழுது நம்மாழ்வாருடைய ஒரு அவதார ஸ்தலத்தை நம்ம பார்த்தோம். இந்த கிருத்தமாலா அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியாழ்வார் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தருடைய ஒரு அவதாரம் இந்த நதியின் தீரத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம்.
அப்படி இந்த திருத்தலத்துல பெருமாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டோ அதே போல பெரியாழ்வாருக்கும் முக்கியத்துவம் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் எந்த அளவுக்கு முக்கியமோ பெரியாழ்வாருக்கு பெண்ணாக அவள் அவதாரம் பண்ணான்னு சொல்றோம். அப்ப பெரியாழ்வார் எப்பேற்பட்டவராக இருக்கும், அவரை முழுக்க முழுக்க கொண்டாடுவதற்கு ஒரு திருத்தலம்னு சொன்னா அது இந்த கூடல் என்று சொல்லக்கூடிய திருத்தலமானது. ஒரு பக்கம் கூடல் நகரம்னு பார்க்கிறோம். அதே போல நான்மாட கூடல் அப்படின்னும் இந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டு இல்லையா? ஏன் நான்மாட கூடல் அப்படின்னா, ஒரு சமயம் ரொம்ப மழை தாங்க முடியாம பொழிந்தபடி இருந்ததா. அப்படி மழை பொழிந்ததுனால என்னாச்சு, ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டம். எதுவுமே அளவு ரொம்ப கம்மியா இருந்தாலும் கஷ்டம்தான், அளவு ரொம்ப ஜாஸ்தியா போச்சுனாலும் கஷ்டம்தான். எவ்வளவு தேவையோ அவ்வளவு வரைக்கும் இருந்தால்தான் அந்த சுகானுபவம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். கொஞ்சம் மழை அதிகமாக போயாச்சுன்னா இங்கேயே நம்மளால தாங்க முடியல, ரோட்ல நடக்க முடியாது, பவர் கட்ல இருந்து எல்லாவற்றையும் நம்ம சொல்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அங்க தாங்க முடியாது, இன்னைக்கு நம்ம என்னன்னே சொல்ல முடியாது, இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் காட்டிலும் பன்மடங்கு பெரிதாக ஒரு மழையும் புயலும் அங்கு இருந்ததாம். அத்தனை ஜனங்களும் பெருமாளை சென்று சரணடைந்தார்களாம். அப்ப பெருமாள் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா, 4 மேகங்களை, மாடங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மேகங்கள் 4ஐ ஒன்றாக திரட்டி ஒரு திரை மாறி போட்டு மழை கீழே வர முடியாதபடிக்கு ஒரு கூரையாக அதை மாற்றினாராம். அப்படி 4 மாடங்களை கூட செய்து ஒரு கூரையை பெருமாள் அமைத்ததுனால நான் மாட கூடல் அப்படின்னு இந்த ஊருக்கு மற்றொரு பெயரும் சொல்லப்படுகின்றது. வைகை கிருதமாலாங்கிற நதி பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்த பொழுது அப்போ பிரம்மா பாத பூஜை பண்றாரே, அதுல இருந்து வந்த அந்த துளிகள் தான் இந்த 2மே அப்படின்னு சொல்லப்படுகின்றது. வைகை கிருதமாலாவினுடைய கூடல் அப்படின்னு மற்றொரு பக்கம் சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த கூடல் நகர் நான் மாட கூடல் இப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்தோம். இந்த கோவில் 3 அடுக்கு கோவில், அஷ்டாங்க விமானத்தோடு இருக்கு. 3 அடுக்குனா என்ன, 3 நிலையில இருக்கான் கோவில். அப்போ கீழே வீற்றிருந்த கோலத்துல இருக்காரு பெருமாள். அடுத்து மேல கொஞ்சம் போனோம்னா அங்க நின்ற கோலத்துல சூரிய நாராயணராக இருக்காராம். அதுக்கும் மேல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா க்ஷீரசாகர பெருமாளாக சயனித்தபடி இருக்காராம் பெருமாள். அப்படி 3 கோலத்தில் பெருமாள் அஷ்ட அங்கங்களோடு விமானம் கொண்டு நமக்கு ஆச்சரியமான சேவை சாதிக்கும் திருத்தலம். அது மட்டுமல்ல, 4 யுகங்களாக இருக்கக்கூடிய கோவில். கிருதயுகத்திலையும் இருந்திருக்கு, அதே போல திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுக பரியந்தம் அத்தனை யுகங்களிலும் இந்த கோவில் இருந்து இங்க இருக்கக்கூடிய பெருமாள் பலருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். பிரம்மாவினுடைய புத்திரர் ஒரு சமயம் இந்த இடத்துல வந்து பெருமாளை வழிபட வேண்டும்னு வந்தார். பெருமாள் பிரத்யக்ஷமா கண்முன்னே தோன்ற இந்த கோலத்தோடு பெருமாள் இங்கு வீற்றிருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்லி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பின்னாடி விஸ்வகர்மாவை கூப்பிட்டாராம். விஸ்வகர்மாவை கூப்பிட்டு பெருமாளுக்கென்று இங்க அற்புதமான ஒரு கோவிலை எழுந்தருளச் செய்தாராம். அப்படி விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட கோவில் கிருதயுகத்துல. அடுத்தாப்புல பார்க்கும் பொழுது திரேதா யுகத்துல யாருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தா பிருத்துன்னு ஒரு மன்னன். இந்த பிருத்துன்னு சொல்லக்கூடிய மன்னன் தன்னுடைய விமானத்தில் ஆகாச மார்க்கமாக அப்படி பண்ணிட்டு இருக்கார். நிறைய பக்தி உள்ளவர். அப்படி ஆகாசமாக செல்லும் பொழுது இந்த ஒரு இடத்துல இந்த அஷ்டாங்க விமானத்தை தாண்டி அவரால் செல்ல முடியலையா, விமானம் பறக்கல, தன்னால இறங்கியது. இறங்கினா இந்த இடத்துல இந்த பெருமாளை பார்த்தாராம். அப்போ அந்த பிருத்துங்கிற மன்னன் யோசிச்சாராம், இனிமேல் இந்த இடத்துலயே நம்ம இருந்து பெருமாளுக்கு சேவை செய்யணும் என்று நினைத்து அந்த இடத்துல பெருமாளுக்கு அவர் அத்தனை சேவைகளை நெடுநாள் தங்கி இருந்தபடி செய்கின்றார். பெருமாள் அவருக்கு பேரனுகிரகத்தையும் அளித்தாராம். அதே போல துவாபர யுகம் அப்படின்னு பாக்குறச்ச இந்த துவாபர யுகத்துல அம்பரீஷனுக்கு பகவான் இங்கு அனுகிரகம் செய்த மூர்த்தியாக இருக்கின்றார். அதே போல கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல புரூரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரரசன் இருந்தாராம். இந்த புரூரவர் என்று சொல்லக்கூடியவர் கூடல் அழகருக்கு நிறைய பணிவிடைகளை எல்லாம் செய்து வருகின்றார். அப்படி செய்து வந்ததால அவருக்கும் வைகுண்டமானதை பெருமாள் அளித்தாராம். அவருக்கு ஒரு புத்திரன் இந்திரத்யும்னன் அப்படின்னு பேரு. இந்த இந்திரத்யும்னனும் தந்தை எந்த வழியோ
அதே வழியில் பெருமாளுக்கு எல்லா விதமான பூஜைகளையும் செய்து பேரனுகிரகத்தை பெருமாளில் இடத்தில் இருந்து பெற்றவராக இருக்கின்றார். இந்த இந்திரதும்னனுடைய பிள்ளைதான் மலையத்வஜ பாண்டியன் என்ற பெயர் கொண்டவர். பெரியாழ்வார் பாசுரத்துல பாடும் பொழுது பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர்னு சொல்கின்றார். பருப்பதம்னா எப்பேற்பட்டது? மேல வடக்குல போய் அது வரைக்கும் போர் பண்ணி அந்த இடத்துல கயல் கொடி அப்படின்னா மீன் கொடி இல்லையா? பாண்டியர்களுக்கு சின்னம் எது அப்படின்னு பார்த்தா மீன்கள் தான். அந்த மீன் கொடியானதை பருப்பதம் வரைக்கும் போய் யுத்தம் பண்ணி ஜெயித்து பொறித்து விட்டு வந்த பாண்டியர்கள் என்று ரொம்ப அழகாக பாசுரத்திலேயே சாதிக்கின்றார். அப்படிப்பட்ட பாண்டியர்களுக்கு மீன் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதுக்கு கூட காரணம் இந்த கோவில்னு சொல்லப்படுறது. சத்யவிரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன். அவர் என்ன பண்ணுவார்? நித்தியமே பெருமாளுடைய தீர்த்தத்தை மட்டுமே பருகி அதையே தன்னுடைய பக்தியாக வைத்திருந்தார். வேற எதையுமே சாப்பிட மாட்டார். பெருமாள் தீர்த்தத்தை மட்டும்தான் அன்றாடம் சாப்பிடுவாராம். இதில் ரொம்ப சந்தோஷப்பட்ட பெருமாள் இவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறார். இவர் ஸ்நானம் பண்ணும் பொழுது எந்த குளத்துல ஸ்நானம் பண்ணாரோ அங்கே மத்ஸ்யாவதாரமாக பெருமாள் தோன்றி அவருக்கு அனுகிரகம் செய்கின்றாராம். அப்படி அன்று முதல் அந்த மத்ஸ்யம் என்று சொல்லக்கூடிய மீனையே அவர்களுடைய சின்னமாக வைத்து இன்னி வரைக்கும் பாண்டியர்கள்னு சொன்னாலே அந்த மீன் சின்னம், மீன் கொடி அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வரக்கூடியது. பாண்டியர்களுக்கெல்லாம் ஒரு வழிவகுத்த மீன் சின்னத்திற்கும் இந்த கோவிலுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒன்று. அது மட்டும் இல்ல, வியூக சுந்தரர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வியூக சுந்தர பெருமாள் சங்க காலம் தொடங்கி இருந்துருக்கார். சங்க காலத்துல பரிபாடல்ல இந்த கோவிலை பற்றிய தகவல்களை நம்மளால பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, மதுரை என்று சொன்னாலே சங்கம், தமிழ் சங்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ புலவர்கள் உண்டு. பெருமாளே அங்க ஒரு புலவராக இருந்து தமிழை ரொம்ப அற்புதமாக வளர்த்து ஸ்லாகித்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்படி இதற்கெல்லாம் மணிமகுடம் வைத்தது போல எது அப்படின்னு சொன்னா, இந்த கலியுகத்துல வல்லபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாராம். அந்த மன்னன் அரசாட்சி பண்ணிட்டு இருந்த சமயத்துல அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. முக்தி அளிக்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுறது. சரி, இதை நம்ம கேட்டுடலாமே, எல்லாருக்கும் சொல்லி புலவர்கள் நமக்கெல்லாம் பதில் சொல்லட்டுமே அப்படின்னு நடக்கும் பொழுது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தண்டோரா போட்டு தெரிவிக்கின்றாராம். அப்போ அத்தனை பேரும் புலவர்கள் பல ஊர்ல இருந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கருத்தை சொல்வதற்காக சொல்லி வெற்றி பெறுவதற்காக வருகின்றார். இந்த ஸ்ரீவல்லபன் என்று சொல்லக்கூடிய மன்னன் என்ன பண்ணினார் தெரியுமா? ஒரு பொற்கிழியானதை உருவாக்கினார். அந்த பொற்கிழிய மேல கட்டினாராம். யார் சொல்வது உண்மையோ அந்த சத்தியமான நேரத்தில் பொற்கிழியானது தன்னால் அவிழ்ந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பெருமாள்கிட்ட அப்படி ஒரு பிரார்த்தனையையும் அவர் செய்தாராம். அப்போ பெருமாள் என்ன பண்ணினார்? செல்வ நம்பி என்று சொல்லக்கூடியவருடைய கனவுல தோன்றி பெரியாழ்வாரை இங்கு அழைத்து வரும்படி சொல்றாராம். விஷ்ணு சித்தன் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாரை செல்வ நம்பி விஷயத்தை சொல்லி இங்கு அழைத்து வருகின்றார். இங்கு வந்த பெரியாழ்வார் எத்தனையோ பேர் அவரவரை கருத்தை சொன்ன போதிலும் பெரியாழ்வார் பெருமாள் தான் எல்லாமே, சர்வமாக வியாபித்திருப்பது அவர்தான், அவர்தான் பரமபதத்தை அருளும் நாதனாக இருக்கின்றார், அவரே நமக்கு அனைத்தையும் தருபவர் என்று வேதத்தில் இருந்து இத்திஹாசங்களில் இருந்து எங்கெந்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையும் அக்கு வேற ஆணி வேறாக பிரித்து எல்லாருக்கும் புரியும் வண்ணம் எடுத்து உரைத்தாராம். அப்படி எடுத்துரைத்தாரோ இல்லையோ, அந்த பொற்கிழி கட்டப்பட்டு இருந்தது இல்லையா, அந்த பொற்கிழியானது தன்னால அவிழ்ந்து விழுந்ததாம். அத்தனை பேருக்கும் தெரிந்தது. ராஜாவும் உணர்ந்தார். பெரியாழ்வார் தான் வெற்றி பெற்றிருக்கார், பெருமாளே பரமபதம் அருளக்கூடியவர், அவரே முக்தி அளிக்கக்கூடியவர் என்பதையும் உணர்ந்தார்களாம். அப்போ பெரியாழ்வார் வெற்றி பெற்றதுனால ஒரு யானையின் மீது அவரை அமரச் செய்து ஊர்வலமாக அப்படி அழைத்து வருகின்றாராம். ஜேகாரம் போட்டுண்டு அத்தனை பேரும் பெரியாழ்வாரை புகழ்ந்தபடி வருகின்றார். இப்போ தன்னுடைய குழந்தைக்கு இப்படி ஒண்ணு நடந்திருக்கே, இந்த குழந்தைய பார்க்கணுமேனு பெருமாளுக்கும் தாயாருக்கும் ரொம்ப ஆசை வந்ததாம். அதனால 2 பேரும் கருட வாகனத்துல அப்படி ஆகாச மார்க்கமாக இவரை பார்த்து ஆனந்தப்படுகின்றார்கள். அப்படி ஆனந்தம் படும் பொழுது என்னார்து? பெரியாழ்வார் நிமிர்ந்து பார்த்தா பெருமாள் தெரிந்தாராம். ஆஹா, கலியுகத்துல இப்படியாவது காட்சி கொடுக்கணுமா?
எல்லார் கண்ணும் ஒரு மாதிரி இருக்காதே, இங்கு எத்தனை பேர் உன்னுடைய அழகை பார்த்து திருஷ்டி வைப்பா இல்லையா? எவ்வளவு அழகு நீங்க 2 பேரும். கருட வாகனத்துல வேற எழுந்தருளினா அப்ப என்ன ஆறுது? பார்க்கிறவர்கள் எல்லாம் கண் கொட்டாம உங்களை பார்ப்பாளே. அத்தனை பேரும் உங்க அழகை பார்த்து ஒரு சில பேர் சந்தோஷப்படலாம், ஆனா ஒரு சில பேர் பார்த்து அதை பார்த்து ஏதாவது திருஷ்டி கண்ணு வச்சுட்டா என்ன பண்றது? அதனால பெருமாளே உமக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அந்த தருணத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அப்படின்னு திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடியதை அந்த தருணத்தில் பாடினாராம். அந்த 12 பாட்டு திருப்பல்லாண்டுன்னு இருக்கு இல்லையா? அந்த 12 பாடலை பெரியாழ்வார் பாடி சாதித்தது இந்த அற்புதமான கூடல் என்று சொல்லக்கூடிய இடத்துலதான். அது மட்டுமல்ல, என்ன 4000 திவ்ய பிரபந்தம் நம்ம பாடுறதாக இருந்தாலும் பாடுறதுக்கு முன்னாடி இந்த திருப்பல்லாண்டை பாடணும். பாடி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பல்லாண்டோடு தான் முடிக்கணும். எப்படி வேதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்பிக்கிறது ஓம்காரத்திலையும் ஹரிசப்தத்திலையும் ஆரம்பிப்பா. அதே போல முடிக்கும் பொழுது அதே ஹரிசப்தத்திலையும் ஓம்காரத்திலையும் தான் அவர்கள் முடிப்பார்கள். இது திராவிட வேதம் இல்லையா? அதனால எப்படி ஓம் வேதத்திற்கோ அது போல திருப்பல்லாண்டு 4000க்கு என்று சொல்வார்கள். அப்படி எங்க 4000 திவ்ய பிரபந்தமானதை பெரியோர்கள் எல்லோரும் சேர்ந்து சாதிக்கின்றார்களோ அந்த சமயத்தில் முதல்ல இந்த திருப்பல்லாண்டத்தான் பாடணும். திருப்பல்லாண்டு பாடி 4000 பாடணும். 4000 முடிஞ்ச உடனே திரும்ப அந்த திருப்பல்லாண்டு 12 பாடல்களை பாடி பூர்த்தி பண்ணணும். அப்படி திருப்பல்லாண்டு பிறந்த இடம் இது. பெரியாழ்வாருக்கு ஏற்றம் தந்த இடம் இந்த கூடல் நகர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த திருக்கூடல்னு சொல்லக்கூடிய இடத்துல 2 ஆழ்வார்கள் பாடி இருக்கின்றார்கள். திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தினால மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதே போல பெரியாழ்வாரும் பாடி இருக்கின்றார். இந்த கோவிலுடைய பெயர் சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்குன்னு சொன்னோம். சங்க காலத்துல இருந்தவளமுடையார் அப்படின்ட்டு, இருந்த வளமுடையார் அப்படின்னு இந்த ஊரினுடைய பெயரை சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி யுகம் யுகங்களாக இருக்கக்கூடிய பெருமாள் 4 யுகங்களாக இருந்து இன்றும் இருந்து நமக்கு பேரருளை தரக்கூடிய பெருமாள் கூடல் அழகராக இருக்கின்றார். அதே போல வியூக சுந்தரமூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த பெருமாள் நமக்கு மெய் ஞானத்தையும் அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பெருமாளை சரணடைந்து அவருடைய ஒரு பேரருளை நாம் பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.